உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். அனோரெக்சியா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது லாஸ் ஆஃப் அப்பிடைட் என்று கூட சொல்லுவார்கள். அதாவது பசியின்மை. இந்த பசியின்மை என்று சொல்லுகின்ற பொழுது உடலிலே மந்த நிலை ஏற்படுவது, ஜடராக்னி என்று சொல்லக்கூடிய உடலுடைய உஷ்ணத்தன்மை குறைந்து மந்தத்தன்மை ஏற்படுவதனாலே பசி இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது. இதை அனோரெக்சியா என்று சொல்லுவார்கள். இதற்கு அலியம் சட்டிவம் என்று சொல்லக்கூடிய கார்லிக், பூண்டு ஒரு அற்புதமான பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பூண்டை நசுக்கி சாறு எடுத்து அரை தேக்கரண்டி பூண்டு சாற்றோடு 2 தேக்கரண்டி அளவு எலுமிச்சை சாறு சேர்த்து அரை டம்ளர் நீரில் இட்டு ஒன்றாக உறவாடும்படி கலந்து சுவைக்கு ஏற்றவாறு அங்கே சிறிது உப்பு சேர்த்து, அதாவது பூண்டு சாறு அரை தேக்கரண்டி, 1 தேக்கரண்டி அல்லது 2 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, போதிய உப்பு, அரை டம்ளர் அளவு நீர், இவற்றை சேர்த்து சிறிது சூடுபடுத்தி ஆற வைத்து 2 வேளை பருகி வருகின்ற பொழுது ஒரு சில நாட்களிலே பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக இது விளங்கும். டானிக் என்கின்ற வகையிலே உரமூட்டியாக விளங்கும். அது மட்டுமல்லாமல் குருதி போக்கை அதிகப்படுத்தி இது நரம்பு மண்டலங்களுக்கு நலம் செய்வது மட்டுமல்லாமல் இரத்த நாளங்களினுடைய அடைப்பை போக்கக்கூடியதாகவும் விளங்கும். உடல் எடையை குறைக்கக்கூடியதாகவும் இந்த எலுமிச்சை பூண்டு விளங்கும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த விஜினல் இச்சிங் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பெண்களுடைய பிறப்பு உறுப்பிலே அரிப்பு ஏற்படுகின்ற நிலை. இதற்கு காரணமாக குறிப்பாக விளங்குவது கேண்டிடா அல்பிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகளுடைய அதிகரிப்பு. இதனாலே ஏற்படுகின்ற லுகேரியா என்று சொல்லப்பெறுகின்ற வெள்ளை ஒழுக்கு. இது நாள்பட இந்த வெள்ளை ஒழுக்கு இருக்கின்ற பொழுது இந்த கிருமிகள் அதிகமாகி வயிற்றை பற்றி பல்கி பெருகுவது உண்டு. அது மட்டுமல்லாமல் கருப்பையை பற்றி பெருகுவது உண்டு. இப்படி வருகின்ற பொழுது இது கருப்பையை மட்டும் பாதிப்பது அல்லாமல் மாத விலக்கு பிரச்சனையை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனாலே விஜினல் இச்சிங் என்கின்ற ஒன்றும் நமக்கு ஏற்படுகிறது. இந்த நிலையிலே பெண்களுக்கு விஜினல் இச்சிங் என்று வருகின்ற பொழுது முதலிலே வெள்ளைப்போக்குக்கு காரணம் என்ன என்று பார்த்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். குறிப்பாக காரமான உணவுகள், பச்சை மிளகாய் போன்ற காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும். இரவு அதிகமாக கண் விழித்தல், இதனாலே உடல் சூடு அதிகரித்தல், இவற்றை நீக்குதல் வேண்டும். மாமிச உணவுகளை தடுத்தல் வேண்டும். இதனாலே வெள்ளைப்போக்கு என்பது குறையும் அல்லது தனியும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதற்கு பின்னாலே இச்சிங் என்று வருகின்ற பொழுது அன்றாடம் பிறப்பு உறுப்பை, ஆணாகிலும் சரி பெண்ணாகிலும் சரி, பிறப்பு உறுப்பை நன்கு சுத்தமாக வைத்து கொள்ளுகின்ற பொழுது பல்வேறு நோய்கள் நமக்கு தொற்றாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு காரியமாக விளங்குகிறது. பிறப்பு உறுப்பை அடிக்கடி சுத்திகரித்து வைத்து கொள்ளுதல் வேண்டும். இதற்கு புறமருந்தாக த ஹனி, தேன், அன்பேஸ்டரைஸ்டு ஹனி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். பதப்படுத்தாத சுத்தமான தேன், அதாவது சூடுபடுத்தாத தேன். அந்த தேனை வாங்கி வைத்து கொண்டு இந்த வெஜினல் இச்சிங் என்று சொல்லுகின்ற பொழுது மேற்புற மருந்தாக இரவு நேரத்திலே படுக்க புகுமுன் தடவிக்கொண்டு படுப்பதனாலே நாளடைவிலே இந்த தேன் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே நாளடைவிலே அந்த இச்சிங் என்று சொல்லக்கூடிய நமைச்சலுக்கு காரணமாக இருக்கின்ற
கிருமிகளை கொன்று ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்கும். எப்படி நாம் தயிரை, நன்கு புளித்த தயிரை தடவி கொள்ளுவதனாலே ப்ரோபயாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றோமோ, அதுபோல தேனையும் மேற்புற மருந்தாக தடவுவதனாலே புண்களை ஆற்றக்கூடியது, கிருமி நாசினியாக நமக்கு பயன் தரக்கூடியது என்பதனாலே வெஜினல் இச்சிங் என்று வருகின்ற பொழுது தேன் ஒரு முதல் மருந்தாக விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, பப்பாளி என்று நாம் தமிழிலே அழைக்கப்பெறுவது கேரிக்கா பப்பாயா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. இந்த பப்பாளி காய் சாதாரணமாக கூட்டாக செய்து உணவாக சாப்பிடுவது வழக்கம். நல்ல சுவையான ஒன்று என்றாலும் இளம் தாய்மார்களுக்கு, கருவுற்ற தாய்மார்களுக்கு, இது 3 மாத கால அளவிலே இருக்கின்ற தாய்மார்களுக்கு இது கருவை கலைக்கின்ற ஒன்றாக கருதப்படுவதனாலே இதை சாப்பிடுவதை விலக்குகிறார்கள். மற்றவர்கள் சாதாரணமாக இருப்பவர்கள் இதை சாப்பிடலாம். இதனாலே ட்ரைகிளிசரைட்ஸ், LDL என்று சொல்லக்கூடிய இருவித கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இது ஒரு எமனோகோக் என்கின்ற வகையிலே ருது வர்த்தினியாக இருந்து இந்த இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவேஷன் என்று சொல்லக்கூடிய முறையற்ற மாத விலக்கை முறைப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக, மருந்தாக இந்த பப்பாளி காய் விளங்குகிறது. இதனுடைய பால் கூட உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே ஆந்த்ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே கிருமி நாசினியாக, புழு கொல்லியாக இருந்து நமக்கு பயன் தருகிறது. வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த பப்பாளி இலையினுடைய சாறு, இதனோடு மஞ்சள் சேர்த்து நாம் அந்த சாற்றை பருகுகின்ற பொழுது 1 வார காலத்திலே இந்த பிளேட்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த வட்டு அணுக்கள் குறைவு என்பது நீங்கி 1.5 லட்சத்துக்கும் மேலாக அந்த இரத்த வட்டு அணுக்களுடைய எண்ணிக்கை வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இது ஆன்டி வைரல் என்கின்ற வகையிலே நுண்கிருமி நாசினியாக இருந்து உடலிலே இருக்கின்ற குருதியை சார்ந்த குற்றங்களையும் கல்லீரல் மண்ணீரலை சார்ந்த குற்றங்களையும் போக்கக்கூடியதாக இந்த பப்பாளி சாறும் மஞ்சளும் விளங்குகிறது. அதனோடு கூட நாம் எலுமிச்சை சேர்க்கின்றோம். இந்த எலுமிச்சை சாறு சேர்க்கின்ற பொழுது இது உள் உறுப்புகளுக்கு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே பலத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. குடல் புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. குன்மம், அல்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய வயிற்றுப்புண், இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. குடல் புழுக்களை வெளித்தள்ளுகிறது. நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருகிறது. மலச்சிக்கலை போக்குகிறது. இந்த பப்பாளி எலுமிச்சை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு பப்பாளி மரத்தின் இலை மற்றும் பப்பாளி காயிலிருந்து வரக்கூடிய பால் இவற்றை பயன்படுத்தி உடலுக்கு நலம் தரக்கூடிய மருந்துகள் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பப்பாளி காயின் பால், இந்த பாலை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். பப்பாளி காய் நம்ம இப்படி கீர்னோம்னா இதுல இருந்து பால் வரும். பப்பாளி காயை நம்ம கீறி விட்டாலோ அல்லது பப்பாளி மரத்துல இருக்கக்கூடிய அந்த இலைகளை உடைச்சாலோ நமக்கு பால் வடியும். இந்த மாதிரி வரக்கூடிய இந்த பாலை எடுத்து நம்ம இதோட படிகாரம் சேர்த்து தேமலுக்கு மருந்தா பயன்படுத்திட்டு வரும்பொழுது பூஞ்சை காளானால வரக்கூடிய தொற்றுகள், ஸ்கின்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது சரியாகும். அதே போல இந்த பப்பாளி பால் 4-5 சொட்டு எடுத்து நம்ம பசும்பாலோட சேர்த்து 50 ml அளவுக்கு பசும்பால் அதோட சேர்த்து குடிச்சிட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தா இருக்கும். இந்த பப்பாளி பால் கர்ப்பிணி பெண்கள் மருந்தா பயன்படுத்துறதை தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததான் நம்ம பப்பாளி இலைச்சாறு. பப்பாளி இலைச்சாறு நம்ம பிளேட்லெட் கவுண்ட்ஸ் அதிகப்படுத்தக்கூடிய மருந்தை பயன்படுத்தலாம். நமக்கு காய்ச்சல் ஏதாவது அதனால ரத்த வட்ட அணுக்கள் குறைபாடு ஏற்படும் போது உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். ஸ்கின்ல அதிகப்படியான தழும்புகள், ரேஷஸ் வரும், காய்ச்சல் உண்டாகும், நெறிக்கட்டிகள் உண்டாகும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம பப்பாளி இலை சாறு எடுத்து
அதோட மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது பிளேட்லெட் கவுண்ட்ஸை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாக அது செயல்படும். இப்போ நம்ம பப்பாளி இலை சாறை பயன்படுத்தி வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மருந்து, உடலில் உள்ள கழிவுகள், குடலில் தேங்கியுள்ள கழிவுகளையும் புழுக்களையும் வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பப்பாளி இலை, விளக்கெண்ணெய், எலுமிச்சம்பழம், தேன். பப்பாளி இலை எடுத்து அதோட நரம்புகளை நீக்கிட்டு நம்ம அரைச்சி சாறு எடுத்துக்கலாம். அதிகப்படியாக நீர் விடாமல் கொஞ்சமாக நீர் விட்டு சாறு எடுத்துக்கலாம். பப்பாளி இலை நம்ம அரைச்சதை எடுத்து பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்கான சாறை எடுக்கணும், ரொம்ப தண்ணி விடாமல் திக் ஜூஸாக நம்ம ஒரு 10 to 20 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு வேளைக்கான மருந்து தயார் பண்ண 20 ml அளவுக்கு இந்த சாறு எடுத்துக்கலாம். இந்த பப்பாளி இலை சாரோட நம்ம கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். நம்ம தண்ணியை மட்டும் சூடு பண்ணிட்டு இந்த சுடு தண்ணியில் இந்த பப்பாளி இலை சாறு பச்சையாக அப்படியே சேர்த்துட்டு அதோட மற்ற பொருட்கள் எல்லாமும் சேர்க்கலாம். இது கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, லேசாக சூடானா போதும். ஓரளவுக்கு சூடானதும் நம்ம இதை எடுத்துடலாம். இதிலிருந்து நம்ம ஒரு 50 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதோட நம்ம எலுமிச்சம் பழச்சாறு ஒரு 10 துளி, எலுமிச்சம் பழச்சாறு ஒரு 10 துளி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தேன், கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். தேன் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்த்தோம்னா போதும். இதோட நம்ம 10 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்க்கணும். நம்ம பச்சை தண்ணியில் அப்படியே விளக்கெண்ணெய் சேர்த்து குடித்தோம்னா நமக்கு சரியாக ஜீரணமாகாது, நெஞ்சு கரைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வெது வெதுப்பான தண்ணியில் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். இது மாதிரி இரவு தூங்க போகும்பொழுது நம்ம தயார் பண்ணி குடித்தோம்னா அடுத்த நாள் காலையில் நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகும். குடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதம், கழிவுகள் இது எல்லாமே வெளியேறும். குடலில் இருக்கக்கூடிய புழுக்களும் வெளித்தள்ளும். பப்பாளி இலைச்சாறு, எலுமிச்சம் பழச்சாறு, தேன், விளக்கெண்ணெய் சேர்ந்த இந்த மருந்து இரவு நேரத்தில் வாரம் ஒரு முறை 50 ml அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் குடலில் உள்ள நோய் உண்டாக்கக்கூடிய புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, கரிக்கா பப்பாயா என்று சொல்லுகின்ற பப்பாளி மரத்தினுடைய இலை சாறு, அதனோடு எலுமிச்சை சாறு, விளக்கெண்ணெய், தேன் இவை சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை வாரம் 2 முறை என்று பருகி வருகின்ற பொழுது மாதர்களுக்கு வருகின்ற மாத விலக்கு சிக்கல் இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக எமனோகோக் என்று சொல்லுகின்ற வகையிலே ருது வர்த்தினியாக இது செயல்பட்டு கருப்பை குற்றங்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதை நாம் வாரம் 2 முறை பருகி வருகின்ற பொழுது மற்றவர்களுக்கு ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே இது புழு கொல்லியாக விளங்குகிறது. மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இந்த விளக்கெண்ணெய் உடம்புக்கு பலத்தை தரக்கூடியதாக, உடல் உஷ்ணத்தை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது. எலுமிச்சை விட்டமின் சி செறிந்ததாக திகழ்கிறது. தேன் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று குருதி சுத்திகரிப்புக்காக தேன் ஒரு அற்புதமான பணியை செய்கிறது. கிருமி நாசினியாகவும் அது விளங்குகிறது. அந்த வகையிலே இந்த பப்பாளி இலைச்சாறு, தேன், அதனோடு எலுமிச்சை சாறு, விளக்கெண்ணெய் சேர்ந்த இந்த பானம் நமக்கு ஒரு அற்புதமான உள் உறுப்புகளுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பானமாக விளங்குகிறது. மாத விலக்கை உறுதிப்படுத்தக்கூடியதாக, நெறிப்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது. மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. வயிற்று புழுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. காய்ச்சல் போன்றவை, குறிப்பாக குளிர்காய்ச்சல் போன்றவற்றை தடுக்கக்கூடியதாக இது திகழ்கிறது. அன்பான நேயர்களே, பப்பாளி இலைச்சாறு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.